வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் மலபார் பிரியாணி மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சுருக்கேங்க. அது நமக்கேற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். சில பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அது நான் எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறவங்க தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க. பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 4-5, முந்திரி, ஏலக்காய், பட்டை, லவங்கம், அன்னாசி மொக்கு, மராட்டி மொக்கு, பச்சை மிளகாய், தக்காளி பழம் ஒரு 3, கொத்தமல்லி தழை, புதினா, மிளகு, அவ்வளோதாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். அதில் கிராம்பு, பட்டை, கொஞ்சம் சோம்பு சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க. அதை அரைச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது குக்கர் வச்சு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். மலபார் பிரியாணியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க. நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். கடலை எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடணுங்க. பொரிஞ்சு கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். நம்ம நல்லாவே டீப் ஃப்ரை ஆகணும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆனால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு அன்னாசி மொக்கு, மராட்டி மொக்கு, ஏலக்காய் ஒரு 3 போட்டிருக்கேங்க, ஒரு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அவ்வளோதாங்க. இது போட்டு நல்லா வதக்கிடணும். நம்ம வெங்காயம் எவ்வளவு நல்லா ரொம்ப தீயாமல் டீப் ஃப்ரையாக இருந்தால் போதுங்க. நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த போகிறேங்க. அதிலே பட்டை, லவங்கம், சோம்பு நம்ம அரைச்சிருக்கிறோம். மராட்டி மொக்கு, அன்னாசி மொக்கெல்லாம் நம்ம முழுசாக போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் போட்டிருக்கேங்க. பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு. கடைசிலையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போடணுங்க. இப்போ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழை, மல்லித்தழை அதையும் சேர்த்திடலாம். அப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் மலபார் பிரியாணியில் மிளகு சேர்த்துவாங்க. அதை நான் இதில் சேர்த்திருக்கேன். ஒரு 10 மிளகு சேர்த்துனா போதுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ சிக்கன் கறி போட்டுடலாம். ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் இதில் சேர்த்தியாச்சு. கொஞ்சம் கிரேவிக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கனும் அந்த மசாலும் நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்போ தான் சிக்கனுக்கு நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்ல மசாலோடு இருக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாங்க. மசாலாலாம் பாருங்கள் இறங்கியிருக்கு, பார்த்தாவே தெரியுது. இந்த மாதிரி டைமில் நம்ம அரிசியும் போட்டுருணுங்க. நான் அரிசி ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேங்க. 3/4 கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசி போட்டு நல்லா கலந்து விடணும். நம்ம அரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துற மெத்தட் இருக்குது இல்லைங்களா, அது போலவே இது டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஏன்னா இந்த அரிசி இந்த மசாலோட சேர்ந்து அந்த மாதிரி மெத்தடில் செய்கிற சிக்கன் மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும். அதனால் நம்ம அரிசியும் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மல்லி போட்டு அந்த ஃப்ரை பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாங்க.
கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரை பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 5-6 முந்திரி இதில் சேர்த்திடலாம். பிறகு நெய் சேர்த்துலாம். கடைசியாக நெய் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. குக்கர் மூடிடலாம். விசில் வந்து இதுக்கு ஒரு 3 விசில் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், பொல பொலன்ட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் மலபார் பிரியாணி. ஆனால் அந்த மலபார் பிரியாணி நம்ம ஸ்டைலில் நான் மலபார் பிரியாணியை செஞ்சுருக்கேன், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு முட்டை சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. பிறகு பச்சடி, வெங்காய பச்சடி கிரேவியும் செஞ்சுட்டேங்க. வாங்க சாப்பிட்லாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.